Hi friends, a very good morning to all. This is Suga Bharati from Winners team. Today நான் வந்து கேவா யூரிக் ஆசிட் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளோட இந்த யூரிக் ஆசிட் டேப்லெட் வந்து கீழ்வாதத்திலிருந்து தடுக்கிறதுக்கு நம்மளுடைய சிறுநீரகத்தின் மூலம் யூரிக் அமிலத்தை வெளியேற்றுவதன் மூலமாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியேற்றுது. இது வந்து கீழ்வாதத்தோட வீக்கம் மற்றும் வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளோட இந்த கேவா யூரிக் ஆசிட் டேப்லெட் வந்து இயற்கை மூலிகளால் மேக் பண்ணப்பட்ட ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். யூரிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பியூரின்களை உடைக்கும் போது உருவாகும் ஒரு கழிவு பொருள் தான் இந்த யூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரத்தத்தில் அதிக அளவு யூரிக் அமிலம் இருந்தால் கீழ்வாதம், சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த யூரிக் அமிலம் எப்படி நம்ம உடம்புல வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுனாலையும் நமக்கு வந்து யூரிக் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுவும் பியூரின் நிறைந்த உணவு எடுத்துக்கும் போது நமக்கு யூரிக் அமிலம் அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. நம்ம உடம்புல வந்து குறைவாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் போது யூரிக் அமிலம் வேகமாக உருவாகும். அதிக அளவு குடிப்பழக்கம் வந்து கீழ்வாதத்தின் அபாயத்தை அதிகப்படுத்துது. இதனாலேயே நமக்கு அதிக அளவு யூரிக் அமிலம் வந்து நம்மளோட உடம்புல ஏற்படுது. டையூரெட்டிக்ஸ், கீமோதெரபி இந்த மாதிரி ரிலேட்டட் மருந்துகள் எல்லாமே சில மருந்துகள் யூரிக் அமில அளவை வந்து அதிகப்படுத்துது. இரத்த அழுத்தம், உடல் பருமன், சிறுநீரக பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கீழ்வாதம் ஏற்படும். இதனால நமக்கு கடுமையான வலி, சிபத்தல், புண், வீக்கம் இந்த மாதிரி மூட்டு அலர்ஜி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் ஏற்படும். சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சிறுநீர் பாதையை தடுக்கும், வலி மிகுந்த கற்களை உருவாக்கும். இதனால நமக்கு வந்து சிறுநீரக செயல்பாடு குறையும். அது மட்டும் இல்லாமல் அதிக யூரிக் அமிலம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இதயம் வந்து செயலிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால யூரிக் ஆசிட் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோலாகவும் பேலன்ஸாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம கம்பெனி கொடுத்த ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த கேவா யூரிக் ஆசிட் டேப்லெட். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம கம்பெனி 100% பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட் கொண்டு மேக் பண்ணுறாங்க. அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் நமக்கு மேக் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம தைரியமாக இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்மளோட இந்த கேவா யூரிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால வீக்கம் மற்றும் வலியை குறைக்குது, அலர்ஜி எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது, யூரிக் அமில படிகங்களை உடைக்கிறது, உடலில் யூரிக் அமிலம் அளவை வந்து சமநிலைப்படுத்துது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூரிக் ஆசிட் லெவலை நம்ம உடம்புல வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியாக இருக்கும். சிறுநீரகங்கள் மூலம் யூரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய நச்சு எல்லாமே நீக்கி கொடுக்கறதுக்கு நம்மளோட இந்த யூரிக் ஆசிட் டேப்லெட் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய இந்த கேவா யூரிக் ஆசிட் டேப்லெட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். காலையில் உணவுக்கு பின்னாடி 1 அல்லது 2 மாத்திரைகள் வெதுவெதுப்பான நீரில் எடுத்துக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.